அண்ணாமலைக்கு எதிரான தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் டெல்லியில தீவிரமடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா பிஜேபி சம்பந்தமான விஷயங்கள நான் நேரா போய் செய்தி சேகரிக்கிறவன் அப்படின்றதுனால அண்ணாமலை அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னாடி டெல்லிக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்திருந்தாரு. பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் அவர் அதை உறுதியாகவும் சொல்லியிருந்தாரு. என்னுடைய சோர்சஸ்களை கேட்கும் பொழுது அவங்களும் அதை உறுதிப்படுத்தி இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜக நிர்வாகிகள் சில செய்திகளை கிளப்பி விட்டுருக்காங்க. டெல்லியில அண்ணாமலை அமித்ஷா அவர்களை பார்க்கவே இல்லை, அவரு பொய் சொல்றாரு, அவருடைய அரசியல் நகர்வாதான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு, அவருடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இப்படியான பொய்யை அவர் பரப்பி விட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மத்தியில பாஜக நிர்வாகிகள் சிலர் பரப்பி விட்டுருக்கிறதா தகவல் சொல்லப்படுது. இதை ஏன் இவ்வளவு தூரம் உறுதியா சொல்றேன்னா, சென்னையில இருந்தும் மற்ற இடங்கள்ல இருந்தும் நிறைய பத்திரிகையாளர்கள் என்னை தொடர்பு கொண்டு அந்த சந்திப்பு உறுதியா நடந்தது தானா, ஏன்னா எங்களுக்கு இங்க கிடைக்கக்கூடிய தகவல்கள் படி அமித்ஷா அவர்களை அண்ணாமலை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது மாதிரி எங்களுக்கு விசாரிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இதை வச்சு புரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான காய் நகர்த்தல்கள், அவருக்கான அந்த இடத்தை காலி செய்யணும் அப்படின்றதுக்கான காய் நகர்த்தல்கள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதை தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளே மேற்கொள்றாங்களோ அப்படின்ற தவிர்க்க முடியாத ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறத மறுக்க முடியாது.